ஹே காய்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு ஃபோன் வச்சுருக்கேன். பட் இது நீங்கள் நான் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற விர்ச்சுவலான ஃபோன் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. இது என்னோட ஃபோன். ஓகேவா? இப்போ என் கையில் நான் வச்சுருக்கிற ஃபோன் இது. நான் ஜஸ்ட் இதை ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி என்னோடய ஸ்க்ரீனை கம்ப்யூட்டரில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு என்னோடய கம்ப்யூட்டரை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது என்னோடய ஃபோன் நான் ரூட் பண்ணல, எதுவுமே பண்ணலை. ஓகேவா? ஒரு நார்மலான ஃபோன். இப்போது இந்த ஃபோனில் இப்போ நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹேக்கிங்க்கு நமக்கு ஒரு டெர்மெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் நமக்கு வேணும். அந்த ஆப் இருந்தால் தான் நம்மளால் ஹேக் பண்ண முடியும். இப்போ மோஸ்ட் ஆஃப் தெம்க்கு இந்த கோர்ஸ் எடுக்கிற நிறைய பேருக்கு அந்த ஆப் பற்றி தெரியும், ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் சில பேருக்கு அது எப்படின்னா என்னென்னு கூட தெரியாமல் கூட சில பேர் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் அந்த ஆப்பை நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி டெர்மெக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ டெர்மெக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோகோவோட ஒரு ஆப் வரும். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் பிக்சரை கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிக்சர்லாம் போட்டிருப்பாங்க. இப்படி ஜஸ்ட் சில பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி சில பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் பேக் போனீங்க அப்படின்னா, இப்போது கொஞ்சம் பேக் போனோம் அப்படின்னா இதுதான் ஆப்பு. இந்த டவுன்லோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1M+ இருக்கும். ஸோ இந்த லோகோ இருக்கும், டெர்மெக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த நேமில் இந்த ஒரு ஆப் தான் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நிறைய பேருக்கு தெரியாமல் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னா டெர்மினல் எமுலேட்டர். அதாவது இப்போது நம்மளோட விண்டோஸ் இருக்குல்ல, இப்போது விண்டோஸில் நான் CMD அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் வருது. ஓகேவா? இப்போது இதே மாதிரி நீங்கள் லினக்ஸில் நம்ம ஹேக்கிங்க்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலி லினக்ஸ்ன்னு இருக்குது, இல்லை உபுண்டுன்னு இருக்குது. அந்த மாதிரி நிறையா லினக்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த லினக்ஸில் போயிட்டு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு அந்த லினக்ஸில் அதோட பேர் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்ம விண்டோஸில் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு லினக்ஸில் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் என்ன ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லினக்ஸில் அந்த யூஸ் பண்ணுற அந்த டெர்மினல் இருக்கு இல்லையா, அந்த டெர்மினலை நம்ம ஃபோன்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் கிட்டத்தட்ட ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு லினக்ஸோட கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் சிம்பிளாக இன்ஸ்டால் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக இது இன்ஸ்டால் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஆப்பில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஆப்பில் சில பேசிக்கான கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ணி நான் சொன்னேன்ல, இது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி அப்படின்னா ஜஸ்ட் கம்ப்ளீட்டாக ஒரு கோட் டைப் பண்ணுறது தான், வேறு எதுவுமே இருக்காது. இல்லை, வெறும் கோடு அவ்வளோதான். ஃபுல்லாக கோடு இல்லைனா கமாண்ட் டைப் பண்ணுற மாதிரி தான் இது ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, ஹேக்கிங் இல்லைனா இந்த டெர்மினல் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படி நீங்கள் டெர்மினலில் ஒரு ஃபோல்டர் உள்ள போவீங்க, அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆப்பில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு ஜஸ்ட் ஏதோ ஒரு ஒயர் லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு போல். அதனால் என் ஃபோனில் இருந்த இது லூஸாக இருக்குது, அதனால் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இன்ஸ்டாலிங் அப்படி லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஓப்பன் ஆயிரும். ஸோ வெல்கம் டு டெர்மெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? அண்ட் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சப்போஸ் வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன், என்னோடய ஃபோன் ஸ்க்ரீன் இந்த எழுத்து சின்னதாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா டோன்ட் வெரி. பிகாஸ் நான் ஒரு கமெண்ட் டைப் பண்ணும்போதும் நான் ஜூம் பண்ணி தான் நான் மோஸ்ட்டாக எல்லாமே டைப் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு எந்த ஒரு கமெண்டுமே உங்களுக்கு தெரியாமல் போகாது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் டைப் பண்ணுற பாருங்கள், இந்த டாலர் மாதிரி சிம்பிள் இருக்குது இல்லையா, இது ஒரு ஒயிட் கலர் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இடம் தான் நம்ம டைப் பண்ணுற இடம். இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணேன், ஜஸ்ட் அஸ்வின் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு வரும். ஓகேவா? நீங்கள் உங்களோட ஃபோன் கீபோர்டு வச்சு பண்ணுவீங்க. நான் ஜஸ்ட் என்னோட கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கனால என்னோட கீபோர்டு வச்சு நான் பண்ணுறேன். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். இப்போ நீங்கள் இதில் நிறையா கமெண்ட்ஸ் டைப் பண்ணலாம். எப்படி நீங்கள் பேசிக்காக ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு அஸ்வின் அப்படின்னு டைப் பண்ணுறீங்களோ அதே தான். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுற மூலிமா உங்களுக்கு நாளைக்கு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஃபோன் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை கற்றுக்குறீங்க.
உங்ககிட்ட கம்ப்யூட்டர் இல்லை அப்படிங்கிறதால நீங்கள் இதை கற்றுக்குறீங்களா, நீங்கள் வந்து டேரெக்டாக போயிட்டு என் வெப்சைட்டில் இருக்கிற கம்ப்யூட்டர் வச்சு பண்ணுற ஹேக்கிங் கோர்ஸ் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. இப்போது நீங்கள் இது கற்றுக்கிற மூலியமாக நீங்கள் நாளைக்கோ இல்லை ஒரு மாதம் 2 மாதம் கழித்து நீங்கள் வந்து ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டரை வாங்குறீங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து இதே டெர்மினல் வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். அப்போ இன்ஸ்டால் பண்ணும்போது இதே சேம் கமாண்டு தான். ஓகேவா? ஸோ நீங்கள் மொபைலில் ஹேக் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். அதே கமாண்ட், அதே ஸ்டெப், அதே எல்லாமே, அதே ப்ரொசீஜர். கொஞ்சம் கூட கம்ப்யூட்டருக்கும் ஃபோனுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா? எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லைங்கிறனால நீங்கள் ஃபோனில் கற்றுக்கிட்ட இதே ட்ரிக்கை நாளைக்கு உங்களால் வந்து கம்ப்யூட்டர்லேயும் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இதில் மட்டும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா போதும், உங்களால் வந்து மற்ற என்ன விஷயங்கள் வேணால் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த டெர்மெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த டெர்மெக்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து 99% வந்து எல்லாரோட ஃபோன்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் பார்ப்போம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறையா கோட் டைப் பண்ணுவோம். கரெக்டாக நிறையா கோட் டைப் பண்ணும்போது நம்மளோட ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஆயிரும். இந்த மாதிரி வந்து நிறையா டெக்ஸ்ட்டோட ஏகப்பட்ட ஸ்க்ரீனோட ஃபுல் ஆயிரும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கிளியர் அப்படின்னு அடிக்கலாம். ஸோ CLEAR கிளியர் அப்படின்னு அடித்து நீங்கள் இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன் பாருங்கள். நான் என்ட்ரு கிளிக் பண்ண நெக்ஸ்ட் செகண்ட் வந்து என்னோடய ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே எனக்கு வந்து கிளியர் ஆயிரும். பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டுமே எனக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக்கான கமெண்ட் நான் வந்து உங்களுக்கு காட்டினேன். இது வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்ட்ராவாக என்ட்ரு கிளிக் பண்ணனால அது டாலர் சிம்பல் லோட் ஆகிருக்கு. நீங்கள் மறுபடியும் கிளியர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணிடணும். அதுக்கு மேலே என்ன ஒரு டெக்ஸ்ட்னாலும் கிளியர் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறது. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம டெர்மெக்ஸோட பேசிக்கான விஷயங்கள் பார்க்கலாம். உள்ளே என்னென்னலாம் பண்ணலாம், உள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்ப்போம். ஓகேவா?